இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலஸ் தாங்க தண்ணிக்கு நடுவில் இருக்கு. இதுக்கு பேர் வந்து ஜாரு. இந்த மாதிரி நல்லா சீவி விட்டு இதில் வந்து அப்படியே இந்த கோவலையில் வந்துட்டு அப்படியே எல்லாம் நிறையும் வந்துட்டு சின்ன ட்ராப்பாக வந்து விழுகும். என்னையா உள்ள தண்ணியில் ஊற்றிக்கிறாப்புல உள்ளே வரும் போல தண்ணி. வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் கூலிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அகர்தலாவில் இருக்கோங்க. நம்ம அகர்தலாலேருந்து எங்கே போகிறோம்னா உதய்பூர் போகிறோம். அங்கே வந்து நீர்மகால்னு ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குங்க. சுற்றி வந்து ஒரு தீவில் வந்து கட்டியிருப்பாங்க. சுற்றி ஏரியா இருக்கும், நடுவில் ஒரு சின்ன தீவு இருக்கும், அதில் தான் அந்த நீர்மஹால் கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம அகர்தலாலேருந்து நீர்மஹால் வரைக்கும் நம்ம ஹிட்ச் பண்ணி போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒரு லிஃப்ட். भैया आप किधर जा रहे हो? मैं उदयपुर नीरमहल. आप किधर जा? उदयपुर नहीं, नीरमहल भी समुद्र में. हाँ, आप किधर जा रहे हो? हम उदयपुर जा रहे हैं. मैं आ गया. लिफ्ट. हाँ बेटा. ठीक है, थैंक यू भैया. ओके फर्स्ट लिफ्ट डायरेक्टा நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. मैं तमिलनाडु से. ठीक है, இருங்க நான் வந்து வச்சிட்டு கவர் பண்றேன். जाओगे तो बहुत ज्यादा घूमते हो. हाँ ठीक है, थैंक यू भैया, थैंक यू so much. இவங்க வந்துட்டு நீர்மஹால் போல, இவங்க உதய்பூர் போறாங்க. ஆனால் நம்ம உதய்பூர் வழியாக தான் நம்ம நீர்மஹால் போக முடியும். நம்ம அதுக்கப்புறம் அடுத்து ஒரு லிஃப்ட் எடுத்து நம்ம வந்துட்டு போகலாம். இங்கிருந்து ஒரு 54 கிலோமீட்டருங்க உதய்பூர். அப்படியே நம்ம போகிற வரைக்கும் போவோம். ஃபர்ஸ்ட் லிஃப்ட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சுங்க. நல்லா பேக்கை ஃபுல்லாக வச்சாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிருக்குங்க. திருப்புராவிலையும் நிறையா காடு ஃபாரஸ்ட் ஏரியா நிறையா இருக்குது. சரி, தாண்டி தான் நம்ம போகணும் போல. அப்படியே போயிட்டுருக்கோம். இவங்க வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் உதய்பூருங்க. நம்ம வந்து ரைட் சைடு எடுத்தால் தான் நம்ம நீர்மஹால் போக முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ரைட் சைடுக்கு போனால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. தேங்க்யூ. ஓகே. அவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க உதய்பூர். நம்ம நீர்மஹால் முடிச்சுட்டு தான் உதய்பூர் போகலாம். இங்கிட்டு நம்ம போனோம்னா 17 கிலோமீட்டர், அங்கிட்டு சுற்றி வந்தோம்னா 40 கிலோமீட்டர் வேலை ஆகும். இங்கே ஃபுல்லாமே வந்துட்டு பன்றி கறி தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. ட்ரைபல் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள், சின்ன விளக்கமாறு மாதிரி சேல் பண்ணுறாங்க. அந்த குச்சியை வச்சு. இதுக்கு பேர் வந்து ஜாரு ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே டீக்கே. இங்கே வந்து அந்த வாழைத்தண்டு மாதிரிலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்துட்டு நிறையா சாப்பிட்றாங்க. வித்தியாசமாக இருக்குப்பா பூராமே. வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் பாருங்களேன் எந்த தண்ணி இருக்குண்டு. நிறைய கிழங்கு வகைகள் இதை மாதிரி தான் நிறையா சாப்பிட்றாங்க. இங்கே ஃபுல்லாக ட்ரைபல் மார்க்கெட் இந்த சைடு. ஓகே, நம்ம அப்படியேவும் லிஃப்ட் எடுத்து நம்ம கிளம்புவோம். பையா ஓகேங்க. பையா வந்து ஒரு 8 கிலோமீட்டர் போறாரு. இங்கிருந்து நீர்மஹால் வந்து ஒரு 18 கிலோமீட்டர். நம்ம 8 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம போகலாம். அப்படியே போகலாங்க. இது வந்து நம்ம போகிறது வந்து நெருக்கி நம்ம பங்களாதேஷ் பார்டர் ஒட்டி நம்ம போகிறோம். இந்த ஊரே, இந்த திரிபுரா ஸ்டேட்டே வந்து பங்களாதேஷ் ஒட்டி தான் இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா, ரோட்டுக்கு இந்த சைடும் அந்த சைடு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரங்க. எல்லாமே ரப்பர் மரமாக தான் இருக்கு. இங்கே வந்து நம்ம இந்தியாவிலே வந்து 2 பிளேஸில் மட்டும்தான் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்புராங்க ரப்பர் ப்ரொடக்ஷனில். நுப்பாட்டி பக்கத்துலேயே போய் அந்த ரப்பர் மரத்தெல்லாம் காமிச்சிட்டு வா அப்படின்றாரு. இதாங்க ரப்பர் மரங்க, ஃபுல்லாகவே ரப்பர் மரம். அந்த இன்னுமே அந்த வெட்டி அதை எடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் போய் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா சீவி விட்டு இதில் வந்து அப்படியே இந்த கோவலையில் வந்துட்டு அப்படியே எல்லாம் நிறையும் வந்துட்டு சின்ன ட்ராப்பாக வந்து விழுகும். இப்போ அந்த சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த யூசேஜ் இல்லை, இன்னும் வரவே இல்லை. அது குறிப்பிட்ட டயத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதான் அந்த ரப்பர் மரம், பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு பையா வர வந்து நமக்காண்டி வெயிட் பண்ணுறாப்புல. நம்ம போவோம். மறுபடியும் நம்ம திருப்புலாவில் தான் இருப்போம். நிறைய இடத்துல ரப்பர் மரம் இருக்குது. நான் இன்னும் நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.
இவர் வந்து 8 किलोमीटर ड्रॉप பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு நம்ம இன்னொரு 10 किलोमीटर नीरमाल में 10 किलोमीटर ना. ठीक है भैया, थैंक यू. नीरमाल जा रहा हूँ. ठीक है, आ गया. ठीक है, थैंक यू भैया. ஓகே, அடுத்து ஒரு பைக்கில் ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. அப்படியே நம்ம போகலாம். ஃபுல்லாக அந்த இதாங்க அந்த அதை எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு இந்த மாதிரி தயாரித்து எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. உள்ள ஃபுல்லாக இருக்கு வருங்க. ஃபுல்லாக எடையை போட்டு சேல் பண்ணிடுறது. இதான் அந்த ரப்பர். தேங்க்யூ. ஸோ நேராக வந்து நீர்மால்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்கி விட்டாருங்க. ஸோ அவர் வந்து இங்கே தான், இவர் தான் இங்கே தான், லோக்கல் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே 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 ஓகேங்க. நான் அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வெல்கம் டு நீர்மால். ஒரு கடையில் பேக்கை வச்சாச்சு. பேக்கை வச்சுட்டுலாம் சுற்றி தெரிய முடியாது. ஸோ அப்படியே நம்ம உள்ள அந்த நீர்மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாங்க. டிக்கெட் கவுண்ட்ரு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயாங்க. சரி, நான் போட்டுக்கு டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு டிக்கெட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கவர் பண்ணுறேன். கடையில் தான் போய் சேஞ்ச் ஃபோன்பேயில் காசு அனுப்பி 100 ரூபா வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஒரு ஃபோன்பே கிடையாது, எதுவும் கிடையாது, கேஷ் தானா. இங்கே வந்து 50 ரூபா போட்டுக்கு போகிறது 50 ரூபா, உள்ளே போகிறதுக்கு 30 ரூபான்னு கேள்விப்பட்டேன். பார்ப்பேன் என்னான்னு. வந்து எடுத்துகிட்டு அப்படியே போவோம். டீக்கே நான் போட்டுக்கு வரேங்க. ஓகே, நம்ம வந்து கடைசியில் ஏறுவோம். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிருச்சு. அப்படியே ஏறிப்போம். கிளம்பி விட்டோங்க. ஓகேங்க, அப்படியே போகலாம். என்னையா உள்ள தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டுறாப்புல. உள்ளே வரும் போல தண்ணி. இந்த இருக்க தண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் சவுண்டு, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம இந்த லொக்டாக், மணிப்பூரில் வந்து லொக்டாக் லேக் போனோம் தெரியுமா, அதே ஃபீல் தாங்க. உங்களுக்கு தெரியுறதா அந்த நீர்மால்? அங்கே வந்துட்டு இந்த லேக்கு ஃபுல்லாக பெரிய லேக்குங்க. இந்த லேக் நடுவில் ஒரு சின்ன தீவு. அந்த தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்மாலை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த நீர்மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா 2 பேலஸ் தாங்க தண்ணிக்கு நடுவில் இருக்குது. அதாவது ஒன்று வந்துட்டு ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஜல்மஹால்னு ஒரு மஹால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதய்பூரில், இங்கே உள்ள திரிபுரா உதய்பூரில் இந்த பேலஸ் இருக்குங்க, நீர்மால். ஓகே, அப்படியே நம்ம என்ட்ரி டிக்கெட் இருக்கோம், எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம். மக்களே, உள்ளே வந்துட்டோங்க நீர்மாலுக்குள்ளே. மொத்தம் இங்கே எத்தனோ 17 ரூம் இருக்காங்க இந்த இதுக்குள்ளே. அங்கே உள்ள திருப்புரி ராஜா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டியிருக்காரு. வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் கூலிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. சுற்றி ஏரியா இருக்குல்ல, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த உதய்பூர், அந்த ராஜஸ்தானில் இருக்கிற எல்லா பேலஸும் எப்படி இருக்கும், எப்படி பில்டு பண்ணியிருப்பாங்க, அதே மெத்தடில் தான் இதையும் பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த கூலிங்காக இருக்கட்டும். ஏன்னா சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் லேக்கு, நடுவில் சின்ன ஒரு தீவு. இந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து பெட்ரூமுங்க. ஸோ இது வந்து டான்சிங் ரூமு. அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு, இந்த சைடு ஒரு பெட்ரூமு. மெயினான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் ரூமு. மொத்தம் வந்துட்டு அப்படியே உள்ள ரூமாக போயிட்டே இருக்கும். உள்ள பாதையாக தான் போயிட்டே இருக்கு. நல்லா கட்டியிருக்காங்க. சுற்றி லேக்காக இருக்குல்ல, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸை கட்டியிருக்காங்க, கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. பாருங்கள் வாத்தில் எப்படி மேய்ஞ்சிட்ருக்குண்டு.
இங்கே உள்ள பகுதி மக்களுக்கு லொக்டாக் லேக்கிற மாதிரி இங்கேயும் நல்ல விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடுவில் இங்கே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். ரொம்ப மழை காலத்தில் தான் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள் நெல் எல்லாம் விளைச்சல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். மேலே போகலாங்க. மேலே போகிறதுக்கு படியே பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் ஏறி மேலே போகும். வந்தாச்சு மேலே. இதாங்க இந்த பேலஸோட ஃபுல் வியூ. மொத்தம் 17 அறைகள் இருக்குது இந்த பேலஸில். பாருங்க சுற்றி லேக்கு, நடுவில் பேலஸ். ஏர் லெவல் இருக்குல்ல. ஸோ அங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா அந்த போட்டில் வந்து கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அங்கிட்டு போகிறாருங்க. மெயினானதுலேருந்து இப்போ நம்ம இந்த சைடு உள்ள ஒரு இதுக்கு வந்துட்டோங்க. இதுவும் நல்லா தரமத்தியாக இருக்குது பார்க்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காவலுக்கு நிற்பாங்களா ஆள், அவங்களுக்காக ரெடி பண்ண மாதிரி தாங்க தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு சின்ன பாதை அதை வந்து இணைக்குது. எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு தண்ணி இல்லை. தண்ணி கொஞ்சம் மழை காலத்தில் வந்தோம்னா தண்ணி கொஞ்சம் உள்ளேலாம் அதிகமாக வந்துருச்சுன்னா கீழேலாம் நம்ம போக முடியாது. அதனால் அப்பயே கரெக்டாக பில்டு பண்ணி கரெக்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அடிச்சிருவோம். மக்களே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம சைஸ் அங்கேருந்து நம்ம கிளம்புவோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட் அங்கே நிற்கிது. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோங்க. மக்களே இந்த நீர்மகளுக்கு ஒரு பாய். அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோம். மறுபடியும் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்புறோங்க. பையா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவர். தேங்க்யூ, வெல்கம். ஓகே, அப்படியே ஒரு சன்செட்டுங்க. இன்றைக்கி என்ன பிளான்னா இங்கேயே வந்துட்டு மேலே பர்மிஷன் கேட்டேன் ஆஃபீஸில். இங்கேயே தூங்கிக்கலாம், டென்ட்டு போடலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, டென்ட்டை போட்டாச்சு. நார்மலாக வந்து இப்படியே தூங்கிடலாம். இந்த இடத்துல நல்லா படுக்கிற மாதிரி தான் சிட்டிங் இருக்குது. அழகாக தூங்கிடலாம். அந்த கொசு பயவில் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு பேசாமல் டென்ட்டை போட்டு நீட்டாக தூங்கிடலாம்னு சொல்லிட்டு டென்ட்டே போட்டாச்சுங்க. ஓகே, இங்கே வந்து 2 பேர் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நான் வந்துட்டு உள்ளே போயிட்டு தூங்க போகிறேன். உங்களை காலைல வந்து மீட் பண்ணுறேன். குட் மார்னிங். அப்படியே அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க. தெரியுதா அந்த நீர்மால்? ஓகேங்க, அப்படியே நம்ம டென்ட்டை பேக் அடிச்சுட்டு எதிரிப்போம். ஓகே, அப்படியே நம்ம இந்த டென்ட்டை பேக் அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். வந்துட்டு நீர்மால்லேருந்து நம்ம வந்துட்டு இருந்தோம். இந்த பையா தான் நம்மளுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. இவர் வந்துட்டு இப்போ நம்ம வந்து உதய்பூரில் இருக்கோங்க, திருப்புராவில். இவர் தான் வந்துட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. இங்கே உள்ள கிங்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேலஸ் மாதிரி, சின்ன பேலஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அதை வந்து பாருங்கள். இப்போதைக்கு இது மெயின்டெனில் இல்லை. ஸோ பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். தேங்க்யூ பையா. லிஃப்ட் கொடுத்தாரு. சரி, அவரே சொன்னார் என்ன எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் சுற்றி பார்த்துருக்கேன் ஊர் அப்படின்னு. இங்கே ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாப்புல இங்கே. ஆனால் இது மெயின்டெனே இல்லை பாருங்கள். எழுதி வச்சுருக்காங்க, அங்கிட்டு கிறுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆனால் பண்ணாது. இது இடம் நல்லா இருக்குங்க, ஆனால் வந்துட்டு இன்னும் அதை வந்து பராமரிப்பு பண்ணலை அவங்க. இது சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. அப்படியே இந்த வீடியோவை மறுபடியும் என் பண்ணிக்கலாம்.